Hi students, welcome to Nama Tuition 9th Max Chapter 1 la example 1.21 பார்க்கலாம். If a equal to 0, 2, 4, 6, 8, b equal to x is a prime number, x lesser than 11. Prime number தெரியும் இல்லீங்களா 2, 3, 5, 7 lesser than 11 னா நீங்க 7 வரைக்கும் தான் எழுதணும். இப்போ C பாருங்க x belongs to n. n னா natural number. 5 lesser than or equal to x lesser than 9. அப்போ நீங்க 5 ஐ இன்க்ளூட் பண்ணணும். ஏனா lesser than equal to இங்க கீழ கோட் இருக்கறதால 5 எழுதணும். இப்போ இங்க lesser than மட்டும் தான் இருக்கு. அப்போ 9 க்கு முன்னாடி 8 ஓட நிப்பாட்டிக்கணும். Then verify A union B intersection C equal to A union B intersection A union C. First given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. A என்ன B என்ன C என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A union B intersection C equal to A union B intersection A union C. இப்போ பாருங்க LHS பாருங்க A union B intersection C இது LHS இது RHS ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு கண்டுபிடிக்க போறோம். அதனால இத எடுத்து எழுதிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை கண்டுபிடிக்கணும். B intersection C னா B ஓட செட் எழுதுங்க. இன்டர்செக்ஷன் போட்டு C ஓட செட் எழுதுங்க. இன்டர்செக்ஷன்னா என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 5 7 இங்கேயும் 5 7 இந்த ரெண்டு நம்பர் தான் இங்க ரெண்டு செட்லயுமே சேமா இருக்கு. அப்ப அதுதான் B intersection C ஓட ஆன்சர். இப்போ A யூனியன் B intersection C னா A செட் எழுதணும், யூனியன் போடணும். B intersection C ஓட ஆன்சர் என்னவோ அதை எடுத்து நீங்க எழுதணும். யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 5 7 இங்க இருக்கான்னு பாருங்க. இல்லனா எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி இருக்குனா எழுதக்கூடாது. ஒரு வாட்டி தான் எழுதணும். புரியுதுங்களா? இந்த நம்பர் இங்க இல்லனா எடுத்து எழுதிக்கணும். இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஆர்ச்சஸ் பாருங்க A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிங்க. A யூனியன் B னா A செட் எழுதணும், யூனியன் போட்டு B செட் எழுதணும். யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். இப்போ இந்த செகண்ட் செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். இப்போ பாருங்க 2 ஆல்ரெடி இருக்கு. அப்ப எழுதக்கூடாது. 3 5 7 இந்த மூணு நம்பருமே இங்க இல்ல. அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ A யூனியன் C கண்டுபிடிக்கணும். A செட் எழுதிக்கோங்க, யூனியன் போட்டு C செட் எழுதிக்கோங்க. யூனியனா கம்பைன் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. 5 7 மட்டும் தான் இங்க இல்ல, இந்த செட்ல இல்ல. அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க. 6ம் 8ம் ஆல்ரெடி இங்க இருக்கிறதுனால நான் எழுதல. இப்போ இந்த ரெண்டு ஆன்சருமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? அதை இன்டர்செக்ஷன் பண்ணணும். A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. இப்போ ரெண்டுத்துல என்ன சேமா இருக்குன்னா 0 2 4 6 8 5 7 இந்த நம்பர்ஸ்லாம் மட்டும்தான் சேமா இருக்கு. இந்த ஆன்சருக்கும் இந்த ஆன்சருக்கும் சொல்றேன். 3 தவிர்த்து மற்றது எல்லாமே சேமா இருக்கா? அப்ப அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 சேமா இருக்கிறதுனால from 1 and 2 LHS equal to RHS போடுங்க. நீங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்க அதை எடுத்து கண்டிப்பா நீங்க எழுதணும். புரியுதுங்களா? கண்டிப்பா இதை எழுதிட்டு hence proved போடுங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.